வீட்ல பிஸி போல இருக்கு. குப்பை போட நினைச்சா அதை மறந்தே போயிட்டேன். ரொம்பவே அவசரமா இருக்காங்க போல இருக்கு. வேலை முடிஞ்சது. ப்ளீஸ் மேம், நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், குப்பை இங்க போடாதீங்க. ஆனா குப்பை போடுற இடம் இதுதானே. டவுன் கவுன்சில் மீட்டிங்ல குப்பைகளை டிவைட் பண்ண சொல்லி ஒரு புது ரூல்ஸ் பாஸ் ஆயிருக்கு. இதோ இங்க பாருங்க. டவுன் கவுன்சில் மீட்டிங்கா? முதல்ல இன்ஃபார்ம் பண்ணாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த டவுன்ல எலெக்ட் ஆன புது மேயர். என்னோட பேரு மாக்கண்ட்ரா சீசன். பட்டாம்பூச்சி பறக்குதே. உங்களுக்கே நல்லா தெரியும் குளோபல் வார்மிங்னால எவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம்னு. இப்போது வந்து விட்டது குப்பைகளை போடும் புதிய முறை, ஈகோ ஃப்ரெண்ட்லி. இது டைலாக் கிடையாது, உண்மை. அதாவது வேஸ்டான பொருட்களை ரீசைக்கிள் பண்ற எனர்ஜி மிஷன். வாங்க நாம சீரியஸாவே இந்த எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். இந்த இயற்கையை ப்ரொடெக்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த எர்த் ரொம்ப அழகா இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பமே இல்லையா? இந்த உலகத்தை நாம தான் காப்பாத்தி ஆகணும். விருப்பம் இருக்குதா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டான்சிங்க பார்க்க சகிக்கல. Thank you very much. அடுத்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நான் இப்ப கொஞ்சம் ஆபீஸ் போற அவசரத்துல இருக்கேன். நான் அப்புறமா பாக்குறேனே. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நம்ம டவுனோட மேயர் மத்தங்கா சுஷேனா அவர்கள். சொல்லுங்க மத்தங்கா சார். குட் மார்னிங் என் அன்பு குழந்தைகளா. டான்சிங் பத்தங்க இல்ல, அவரோட பேரு மத்தாங்கா. நம்மளோட குளோபல் என்வைரன்மெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆசையா இருக்கு. அதனால நம்ம பிரின்சிபல் சார் கிட்ட ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் லெசனுக்கு ரெக்வெஸ்டும் கொடுத்திருக்கேன். நதிக்கரைகள் கிட்ட நிறையவே குப்பை சேர்ந்திருக்கு. ஏன்னா மக்களுக்கு என்வைரன்மெண்ட் பத்தின புரிதலே இல்லாம இருக்கு. நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கை கோத்தனா நாம இந்த அழகான உலகத்தை எல்லாரும் சேர்ந்து காப்பாற்ற முடியும். அப்ப வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா கை கோர்ப்போம். இந்த குளோபல் என்விரான்மெண்ட்டை நாம காப்பாத்தலாம். இங்க பாருங்க பசங்களா, நீங்க குப்பைகளை செப்பரேட் பண்ணணும். எரிக்கிற குப்பைகளை தனியா, எரிக்க முடியாத குப்பைகளை தனியா வைக்கணும். ரீசைக்கிள் பண்ணக்கூடியதை தனியா, ரீசைக்கிள் பண்ண முடியாததை தனியா வைக்கணும். இது என்ன பண்றது? உனக்கு ஏதாவது கேட்க ஆசையா இருக்கா? இது எரிக்கிற குப்பையா இல்ல எரிக்க முடியாத குப்பையா? இது எதுல சேரும்? இந்த ஷூவை நம்ம ரீசைக்கிள் பண்றதுக்காக இந்த ஷூவை நாம தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் கண்ணா, புரிஞ்சுதா? சரி, அப்படியா விஷயம்? ஒருவேளை நீ அப்படி செய்யலனா நாங்க நல்ல பணத்தை, அதாவது நல்ல ரிசோர்சஸ நம்ம இழந்துருவோம். என்ன? நம்ம அங்க போய் எடுக்கலாம். நான் வந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப வெக்கையா இருந்துச்சு. என்ன இது? இங்க இத்தனை கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு. சாரி, இது குப்பைகளை தனித்தனியா போடுறதுக்காக. அப்படி நம்ம குப்பைகளை தனித்தனியா போட்டா பூமியை சுத்தமா வச்சுக்க முடியும். ஈஸியா சொல்லணும்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி லைஃப். அப்படியா? அது பணம் டொனேட் பண்றதோட வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். நாள் முழுக்க வெயில கஷ்டப்பட்டுட்டேன். இந்த ஏசி எவ்வளவு நிம்மதியை கொடுக்கறதில்ல. நீ என்ன பண்ற மிட்சி? இத நீங்க ஆஃப் பண்ணி தான் வைக்கணும் ஹாரி. அப்பதான் நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி லைஃப ஜெயிக்க முடியும். இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஓவரா போல. கொஞ்சமா என்னோட சந்தோஷத்துக்காக நீ ஏசிய போடக்கூடாதா? ஏசி போடுறதுனால இந்த உலகம் ஒண்ணு அழிஞ்சு போறது இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள மாதிரி ஆளுங்கதான். உங்களோட எண்ணத்தால தான் இந்த பூமியே டெஸ்ட்ராய் ஆகுது. ஃபியூச்சர்ல நம்ம